அதிமுகவோட பிரச்சாரங்களை பார்க்குறீங்களா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிறைய க்ரௌடை ஈர்க்கிறாரு, நிறைய மக்கள் வராங்க, வித்தியாசமான பிரச்சாரங்களை முன்னெடுக்கிறாரு. அதுக்கெல்லாம் ஒரு ஈர்ப்பு இல்லையா? அதாவது கூட்டங்கள் எப்படி கூடுகின்றன என்பது உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் இவர் எடப்பாடி அவர்கள் பேசும்போது கூட்டத்திலே இருக்கின்றவர்களிடம் அதற்கு ஒரு வரவேற்பு இருப்பதாகவே தெரியவில்லை. என்ன சார் போட்டோ காட்டுறாரு, வீடியோ போட்டு காட்டுறாரு. எல்லாம் நாங்களும் தான் போட்டோலாம் காமிக்கிறோம். நீங்கள் அவர் செங்கலை ஃபோட்டோ காமிச்சா நாங்கள் அவர் பல்ல ஃபோட்டோ காமிக்கிறோம். ஃபோட்டோ காமிப்பதுலாம் பெரிய விஷயம் கிடையாது. அவர் சொல்லுவதை மக்கள் புரிந்து கொள்கின்றார். அவரும் என்னென்னமோ சொல்லி உறக்க பேசி பார்க்கின்றார். ஆனால் அவருடைய அந்த பேச்சு என்பது மக்களிடையே எடுபடுவது கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்வைக்கக்கூடிய பிரதான இது, இந்த 3 ஆண்டு கால ஆட்சியில நிறைய சிக்கல்கள் இருந்திருக்கு, மக்கள் அதிருப்தியில இருக்காங்க, அதுக்கெல்லாம் நீங்க அதிமுக ஓட்டு போடணுங்கிறது தான் அவர் வைக்கக்கூடிய பிரதான பிரச்சாரமா இருக்கு. நீங்க எடப்பாடியினுடைய பேச்சில் தான் சிக்கல் இருக்கின்றது. திடீரென்று கம்பராமாயணத்தை சேக்கிழார் எழுதினார் என்று சொல்வார்கள். அவரை பொறுத்தவரையில் அவருடைய ஆட்சியிலே மக்களுக்கு எந்த விதமான நல்ல காரியங்களும் நடைபெறவில்லை என்ற காரணத்தால் தான் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அவரையும் அவர் சார்ந்த இயக்கத்தையும் மக்கள் வீட்டுக்கு அனுப்பினார்கள். எடப்பாடியை பொறுத்தவரையில் அவர் எப்படி முதலமைச்சராக ஆனார் என்பதை உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் நேரடியாகவே தொலைக்காட்சி மூலம் பார்த்திருக்கின்றார்கள். ஒரு திறமையுள்ளவராக தன்னுடைய பேச்சாற்றல் மூலமாக, தன்னுடைய செயலாற்றல் மூலமாக, திறமையினால் அவர் முதலமைச்சர் ஆனார் என்று சொன்னார். இல்லை, அவங்க என்ன சொல்றாங்க, குறைந்தபட்சம் அதிமுகவில் ஒரு அடிப்படை தொண்டன் முதலமைச்சர் ஆக முடியுது, உங்க கட்சியில எல்லாம் அப்படி ஆக முடியுமான்னு கேட்கிறார். ஏன் ஆக முடியாது? செல்வ பெருந்தகை எங்கள் கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கின்றார். அவர் சாதாரண ஆளுதானே. திமுக யார் அடுத்த முதலமைச்சர் சார்? திமுக சொல்லுங்க, வேற யாரா பேர் சொல்லிருங்க. நீங்க என்னை பொறுத்தவரையில் அடுத்த முதலமைச்சராக உதயநிதி வர வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அப்ப என்ன சார் அது அடிப்படை தொண்டருக்கான அங்கீகாரம்? அது ஏன் அவரும் தான் கடந்த கிட்டத்தட்ட அவருடைய 15, 16, 17 வயதிலிருந்து அவரும் பொது வாழ்விலே ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கின்றார். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உழைத்துக் கொண்டுதான் இருக்கின்றார். இளைஞரணியினுடைய தலைவராக இருந்து கொண்டிருக்கின்றார். ஏங்க யாருதான் வாரிசு இல்ல? ஒருத்தர் இருந்தாருன்னா அவங்களுக்கு அப்பா அம்மா இருக்கத்தான் செய்வாங்க. சில பேருக்கு குழந்தையே இல்லைன்னா அது வேற விஷயம். நீங்க வாரிசுன்னா வாரிசுக்கு அப்பா அம்மா இருக்கும்போது அப்பா அம்மாவுக்கு வாரிசா தான் இருப்பாங்க. நீங்க அதை எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? இப்போ நம்ம ஊர்லயே எடுத்துக்கங்க. இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியிலே போட்டியிடுகின்ற அம்மையார் என்னுடைய அருமை சகோதரி, யாருடைய மருமகள்? ஆகவே அது வாரிசு அரசியல் என்று அதையும் சொல்கிட்டீர்களா? யார் இந்த தமிழிசை கவர்னராக இருந்தார் என்பது வேறு, அவருடைய அப்பாவும் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்ததில்லையா? நீங்க சௌமியா அன்புமணி சொன்னீங்கன்னா அது பொருந்தும். டாக்டர் தமிழிசை அவர்களுக்கு அது பொருந்தாது. ஏன்னா அவங்க நேர்மாறான கட்சியில போய் அவங்க வேற கட்சியில அடிப்படையில இருந்து உழைச்சு மேல வராங்க. நீங்கள் நடந்தது விஷயம் வேற. அதே கட்சியில வாய்ப்பு கொடுக்கும் போது தானே சார் அது அப்படி ஆகுது? எப்படி வாய்ப்பு வந்தது? குமரி அளந்தனின் மகள் என்ற காரணத்தால் தான் தொலைக்காட்சிகளிலே அவர் வர ஆரம்பித்தார். தொலைக்காட்சிகளிலே எப்படி பேசுவது என்று மக்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். அதற்கு பிறகுதான் அரசியலில் அவர் பெரியவரானார். ஆகவே மற்றவர்களை சொல்லும் போது நீங்கள் குமரி அளந்தனின் மகள் அரசியலில் இருக்கின்றார் என்பதை வாரிசு அரசியல் இல்லை என்று நீங்கள் எப்படி சொல்வீர்கள்? கோயம்புத்தூர்ல ஒரு கடுமையான போட்டி இருக்கா? மும்முனை போட்டி அங்க இருக்கிறதா? கோவையில் மும்முனை போட்டி இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. கோவையை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதிமுகவிற்கும் அங்கே போட்டி என்றால் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் அண்ணாமலையும் அதில் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் அவரை பொறுத்தவரையில் சீமான் கட்சியை விட கம்மியாகத்தான் வாக்குகள் வாங்குவார். வேண்டும் என்றால் நோட்டாவை விட ஒரு 10-15 வாக்குகள் அதிகமாக பெற முடியும். இப்ப 4வது இடத்துக்கு போவார், 3வது கூட இல்ல, 4வது இல்லாட்டி 5வது ஏதாவது போடுவார். ஆனா கோவை சிட்டில அர்பன் பாக்கெட்ஸ்ல அவங்களுக்கு வாக்குகள் இருக்குன்னு அவங்க பேசிக்கிறாங்க. இளைஞர்களை அவர் ஈர்க்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. நீங்கள் வாக்குகள் எல்லா இடத்துலையும் தான் லட்சக்கணக்கில் இருக்கின்றது. கோயம்புத்தூர்ல கூட தான் 12 லட்சம் இருக்கு நினைக்கிறேன். வாக்குகள் இருக்கிற இடத்துல அவர்கள் ஈர்க்க முடியாது. கண்டிப்பாக அவர் நினைத்துக் கொண்டிருக்கின்றார். 2 வருடமாக கொஞ்சம் தினந்தோறும் சத்தம் போட்டுக் கொண்டிருந்ததாலேயே
தன்னை பெரிய ஆளாக அவர் நினைத்துக் கொண்டிருக்கின்றார். சத்தம் போடுபவர்களை எல்லாம் பெரியவர்களாக மக்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. பேருந்து நிலையத்திலே ஒருவன் சத்தம் போடுகின்றான் என்று சொன்னால் ஜனங்கள் அவனை பார்த்துவிட்டு போய்விடுவார்களே தவிர அவன் பின்னால் செல்ல மாட்டார்கள். காரணம், சத்தம் போடுகின்றவர்களுக்கு மனநிலை மட்டுமல்ல, மூளையிலும் கொஞ்சம் கோளாறு என்று நினைப்பார்கள். வார்த்தைகளை கவனமா பேசணும்ல, நம்ம ஏன் ஒருத்தரை பார்த்து அப்படி சொல்லணும்? நான் கவனமாக தானே பேசுறேன். நான் ஏதாவது கெட்ட வார்த்தைகள் உபயோகிக்கலாம் இல்லையே. அவர் தானே சொன்னார், யாரோ உதயநிதியோ யாரோ மனநிலை நிலையத்திற்கு போக வேண்டும் என்று அண்ணாமலை சொல்லும் போது கமலஹாசன் சொன்னாரு. கமலஹாசன் கரெக்ட், கமலஹாசன். அதை நம்ம கண்டிக்கிறோம்ல, அப்ப அதே விஷயத்த நம்மளும் சொல்லக்கூடாதுல்ல. இல்லை, இது கெட்ட வார்த்தை இல்லவா? மனநிலை பாதிக்கப்பட்டவர் என்பது கெட்ட வார்த்தையா? என்னை பொறுத்தவரையில் நான் ஒரு சாதாரண மனிதன். வழக்கத்தில் நாங்கள் உபயோகப்படுத்துகின்ற வார்த்தைகளில் இதுவும் ஒன்று. பட் இப்போ அவங்க கோயம்புத்தூர்ல முன்வைக்கிற இல்ல பிஜேபி போட்டியிடக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே, அது நீலகிரியோ கோயம்புத்தூரோ திருநெல்வேலியோ, அவங்க முன்வைக்கிற வாதம் என்னன்னா, வென்றால் அவங்க மத்திய அமைச்சர் ஆயிடுவாங்க. அப்போ மத்திய அரசோட ஒரு டைரக்ட் ஹாட்லைன் அவங்களுக்கு இருக்கும். அப்போ அவங்களுக்கு வாக்களிப்பது தான் வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும். மத்தியில் மோடி தான் வரப்போறாரு அப்படிங்கிறத அவங்க வாதமாக வைக்கிறாங்க. அதை சொல்லி பார்க்கின்றார்கள். தேர்தல் முடிகின்ற வரை அதை அவர்கள் சொல்லிக் கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் தேர்தல் முடிந்து முடிவுகள் வந்த உடனேயே யார் யார் அமைச்சர்களாக இருப்பார்கள், எந்த கட்சியை சார்ந்தவர்கள் நாட்டின் பிரதமராக வருவார்கள், மோடியை நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றவர் தான் பிரதமராக வருவார்கள் என்ற உண்மை நிலை அப்போது அவர்களுக்கு புரியும். உங்க பக்கம் பிரதமர் யாருன்னே தெரியலையே அப்படிங்கறதையும் அவங்க ஒரு கேள்வியா எழுப்புறாங்க. எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் ராகுல் காந்தி பிரதமராக வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம், ஏன் ஸ்டாலின் அவர்கள் பிரதமராக வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் எங்கள் பக்கம் இருக்கின்ற இந்திய கூட்டணியிலிருந்து ஒரு ஜனநாயகவாதி இன்றைக்கு கண்டிப்பாக தேர்தலுக்கு பிறகு இந்த நாட்டினுடைய பிரதமராக வருவார். அதுல கான்பிடென்ட்டா இருக்கீங்க. பட் காங்கிரஸ் கட்சியை பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் நீங்க கேட்ட இடங்களை பெற்றீங்க. ஆனா கேண்டிடேட் அறிவிக்கிறதுல ஏன் கடைசி நேரம் வரைக்கும் அவ்வளோ இழுபறி, அவ்வளோ சிக்கல்கள்? நீங்கள் கேண்டிடேட் அறிவிப்பதில் ஏன் சிக்கல் என்றால் இது எங்கள் கட்சியில் மட்டுமல்ல, எல்லா கட்சியிலும் அப்படித்தான் இருக்குது. இல்லையே, வேற யாரும் இவ்வளோ டைம் எடுத்துக்கல தமிழ்நாட்டில். ஏன் பாரதிய ஜனதா கட்சியிலே ஒரு கேண்டிடேட்டை அறிவித்து விட்டு இன்னொரு கேண்டிடேட்டை மாற்றது இல்லையா? ஏன் இன்றைக்கு எங்க மாத்தலையா? உங்களுக்கு யாரை அறிவித்தார்கள் தமிழிசைக்கு முன்பாக? மாத்தலையா? சவுத் சென்னையில தமிழிசை தான் அறிவிச்சாங்க சார், அதுக்கு முன்னாடி யாரையும் அறிவிக்கல. இல்லமா நீங்கள் பாருங்கள், சரியாக பாருங்கள். பாரதிய ஜனதா இப்ப தேவநாதனை அறிவிச்சிருக்காங்களே, இந்த இதுல ஃப்ராடு பண்ணி 526 கோடி ஃப்ராட் பண்ணாங்க. அவரை அறிவிப்பதற்கு முன்பாக ராஜாவுடைய பெயரை சொல்லிக் கொண்டிருந்தார்களே, ஏன் ராஜாவுக்கு இல்ல சார்? கட்சிக்குள்ள பல பெயர்கள் வலம் வர்றது, பிஜேபிலையும் வலம் வரும், காங்கிரஸ்லயும் வலம் வரும். அது நான் கேட்கல. நான் கேட்பது, நீங்க உதாரணத்துக்கு மயிலாடுதுறை கேண்டிடேட் நாளை காலையில நாமினேஷன் முடியுது, முத நாள் நைட்டு தான் நீங்க சொல்றீங்க. உங்களுக்கு வரலாறு கொஞ்சம் தெரியவில்லை என்று நான் நினைக்கின்றேன். கோய்த்துக் கொள்ளக்கூடாது அன்பு சகோதரி. அதாவது காங்கிரஸை பொறுத்தவரையில் நீங்கள் பல தேர்தல்களில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், வாபஸ் வாங்குகின்ற அன்றைக்குத்தான் முடிவான வேட்பாளர்கள் யார் என்பது தெரிய வரும். ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் மிக விரைவாக காங்கிரஸ் கட்சி வேட்பாளரை பல இடங்களுக்கு அறிவித்திருக்கின்றார்கள். நீங்கள் சொல்லுவே ரொம்ப ஸ்பீடுங்கிறீங்க. இதே ரொம்ப ஸ்பீடு தாமா, உண்மைதாமா. நீங்க கடந்த காலம் பெரியவங்களை கேட்டு பாருங்க. நீங்க கடந்த தேர்தலாம் பாத்தீங்கன்னா 2-3 பேர் வேட்புமனு செய்வார்கள். வாபஸ் வாங்குற அடிக்கு இவர்தான் அபிஷியல் கேண்டிடேட் என்று சொன்னால் மற்றவர்கள் வாபஸ் வாங்கிக் கொள்வார். ஆனால் இந்த முறை அது நடக்காமல் மயிலாடுதுறையில் அறிவிக்கின்றவர்கள் மற்றும் கொஞ்சம் அதிலே டிலே ஆனது என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஒரு பெண்ணுக்கு நாம் அதிலே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், வாய்ப்பு தர வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு சுதா அவர்களுக்கு மயிலாடுதுறையிலே வாய்ப்பு தரப்பட்டிருக்கின்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.